மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் பக்திவிதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ராஜ்ய பரிபாலனம், ராஜ்ய நிர்வாகம் எப்படி செய்கிறாள் என்று நமக்கெல்லாம் இப்படித்தான் ஒரு நிர்வாகம் இருக்க வேண்டும். ஆட்சி இப்படி இருந்தால் ஜீவர்களாகிய நாம் கண்டிப்பாக முக்தி என்ற வீடு பெயரை அடைய முடியும் என்று அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது காணலோலுபா கல்பனாரகிதா காஷ்டா என்றெல்லாம் சொன்னார்கள் இல்லையா? அடுத்ததாக ஓம் அகாந்தாயை நமஹ, ஓம் அகாந்தாயை நமஹ. முதல்ல காந்தா அப்படிங்கிறது பார்த்தோம். அது சொல்லும் பொழுது பரமேஸ்வரனின் பிரிய பத்தினியாக இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இங்கு சொல்வது அகாந்தா அப்படின்னு சொன்ன உடனே நேர்மறை அப்படியான நம்மளுக்கு தோன்றும். அப்படி கிடையாது. இதில் அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தா, அதாவது பாவத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய துக்கத்தை அழிப்பவள் அந்தா முடிவுக்கு கொண்டு வருகிறார். அப்ப பாவத்தின் விளைவாக நமக்கு எவ்வளவு துக்கமோ அவ்வளவு துக்கங்கள் ஏற்படுகின்றன. எதற்காக? செய்த கர்மாக்களின் விளைவாக இதோ இந்த பிறவியில் நமக்கு துக்கங்கள் நேருகின்றன. இந்த துக்கத்தின் விளைவாக அடுத்ததையும் நாம் பாபங்கள் செய்து விடக்கூடாது இல்லையா? அதற்காகத்தான் இந்த நாமக்கள் நமக்கு சொல்லப்பட்டு வருகின்றன. இந்த பிறவியிலாவது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையிலாவது அவளுடைய நினைவை நாம் பெற வேண்டும். அந்த பகவானின் ஸ்மரணம் கிடைத்துவிட்டால் எவ்வளவு கொடிய வினைகளாக இருந்தாலும் அவள் அழித்து விடுகிறாள், நிர்மூலமாக்கி விடுகிறாள். ஆக பாபத்தின் விளைவான அந்த துக்கம் அவ்வளவு கொடியது. சாதாரணமாக நாம் செய்யக்கூடிய செயல்களால் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கம் அப்படிங்கிறது வார்த்தைகளால் நம்மால் விவரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாம் முன் பிறவியில் செய்த பாபங்கள், அந்த பாபங்களால் இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கக்கூடிய துக்கங்கள். ஏனென்றால் நம்முடைய மனித வாழ்வில் தினமும் பல்வேறு விதமான துக்கங்களை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த துக்கங்களை போக்கக்கூடியவர் யார் என்று பார்த்தால் இவள் ஒருத்தியாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவளாக இருந்து நம்முடைய இந்த பாபத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய துக்கத்தை அழிப்பவளாக அவள் இருக்கிறாள். மகாபெரியவா சரணம்.